ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ என்னோடய சார்பாகவும் நம்மளோட பியாஸ் கிச்சன் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எதுவுமா கொழுக்கட்டை எல்லாமே எப்படி இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டையும் அதே மாதிரி கார அச்சு கொழுக்கட்டையும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே மாவில் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுமே பொடி பொடியாக நறுக்குனது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த பருப்புகளோட நம்ம கடலைப்பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். அதாவது நிலக்கடலை பருப்பும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு 1-2 பல்ஸ் விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் 3/4 கப் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடட்டும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம். 2 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அடுப்பை இன்னும் ஆஃப் பண்ணலை, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் தேவைப்படும். 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படுங்க. நல்லா சூடு பண்ண கொதிக்க வச்சுருந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவில் தண்ணி சூடாக ஊற்றும்போது அரிசி மாவு வேக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்ல ஒரு டோ ஃபார்ம் ஆகும். ஆனால் சூடாக இருக்கும்போது நம்மளால் பிணைய முடியாது. கொஞ்சம் ஆறட்டுங்க. இது பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடாக இருந்தது, கொஞ்சம் ஒரு வார்மாக இருந்தது. என்னால் பிணைய முடியல. அதனால் நான் அப்படியே பிடி கொழுக்கட்டைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சிலிண்டர் சைஸில் சிலிண்ட்ரிக்கல் சைஸில் ரோல் பண்ணிவிட்டு கையிலேயே வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துருங்க. இதுலேயே இன்றைக்கி நான் கொழுக்கட்டை மேக்கர் இருக்கு இல்லையா, கொழுக்கட்டை அச்சு, அதுலேயும் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். இந்த அச்சு பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும், கடைகள்லேயும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அலுமினியம். நான் பிளாஸ்டிக் வாங்க வேண்டாம், ஏன்னா சூடாக மாவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாஸ்டிக் வாங்காமல் இது வாங்கியிருக்கேங்க. இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் நிறைய நேரம் எடுத்துக்கும். நம்ம பிடிக்கொழுக்கட்டை கையில் பிடிச்சோம்னாவே கொஞ்சம் நேரம் தான் ஆகும். பட் இது அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ உள்ளே மாவை போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அழகாக நீட்டாக எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவோட சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் நல்லா ரோல் பண்ணி ஒரு டோ மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக இருந்ததுங்க, என்னால் பிணைய முடியல. அவ்வளோதான். இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவையும் நீங்கள் அச்சில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாங்க இந்த கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இதில் அச்சில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாகுது, கம்பேரிங் டு நம்ம கையிலே பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டைக்கு எதுக்கும். இப்போ நம்ம ஆவியில் வச்சிடலாம். ஆவியில் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் வைக்கணுங்க. நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.